மல்கியா புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி தசமபாகம். தேவன் கேட்கிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மக்கள் நாங்கள் எப்படி உம்மை வஞ்சித்தோம் என்று கேட்டபோது தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தான் என்று பதில் வருகிறது. மல்கியா 3:10 தேவன் ஒரு பெரிய சவால் விடுகிறார். என்னை சோதித்துப் பாருங்கள், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகட்டும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிவேன். வேதாகமத்திலேயே தேவன் தன்னை சோதித்துப் பார்க்க சொன்ன ஒரே இடம் இதுதான். அது மட்டுமல்ல, மல்கியா குடும்ப உறவுகளை பற்றியும் பேசுகிறார். அக்கால மக்கள் தங்கள் மனைவிகளை எளிதாக கைவிட்டார்கள். ஆனால் தேவன் மல்கியா மூலமாக சொன்னார், மனம் திரும்புங்கள், நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். ஒரு சமூகம் சீர்பட வேண்டும் என்றால் குடும்பங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்பதை மல்கியா அன்றே வலியுறுத்தினார். மல்கியா புத்தகம் வெறும் எச்சரிக்கையோடு மட்டும் முடிந்துவிடவில்லை, அது ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிகிறது. இதோ கர்த்தருடைய பெரியதும் பயங்கரமுமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். மல்கியா மறைமுகமாக சொன்ன அந்த எலியாதான் புதிய ஏற்பாட்டில் வந்த யோவான் ஸ்நானகன். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்தார். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று இயேசுவின் பிறப்பை மல்கியா முன்னறிவித்தார். மல்கியா தீர்க்கதரிசி பேசி முடித்தார். வேதாகமத்தின் பக்கங்கள் அடுத்த 400 ஆண்டுகளுக்கு அசையவில்லை. அந்த மௌன காலம் முழுவதும் மல்கியாவின் வார்த்தைகள் தான் யூத மக்களின் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. இன்று மல்கியா நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான், தேவனிடம் உண்மையாக இருங்கள், அவருக்கு சிறந்ததை கொடுங்கள், அவர் வரப்போகிறார். மல்கியாவின் இந்த எச்சரிக்கை நம் வாழ்வை மாற்றட்டும். நன்றி. ஆமென்.